மீனராசி அக்டோபர் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது? உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்கு இந்த கிரகங்கள் நிறைய பிளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. இவர்கள் எதில் எச்சரிக்கையா இருக்கும். இவங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, இரவு நேரங்கள்ல தங்களை மேலும் மேலும் அதிகம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. செய்ய வேண்டிய வழிபாடு, இவர்கள் வழிபாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி திதிகள்ல சுகமே சொல்லுயா. வணக்கம் சாய் செந்தில். மீனராசி அக்டோபர் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது? அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் 3ஆம் தேதி துலா ராசிக்கு வருது. பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது. செவ்வாய் உங்களுக்கு துலாம்ல இருக்கு, அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும். இப்போ புதன் துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும், விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோடன் சேர்ந்துரும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது. குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி கடகமனைக்கு சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார். அப்போ குருவுக்கு உச்சபலம் கிடைக்கும். ராகு என்ன பண்ணும், செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும். பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு 4வது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார். சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 9ஆம் தேதி கன்னிமனையில் நீசமடைய போகிறது. இந்த நீச சுக்கிரனை வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது. இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது 17ஆம் தேதி 10வது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம், சுக்கிரன் நீசம், குரு உச்சம், செவ்வாய் ஆட்சி. துலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குருமங்கள யோகம். விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை, அதுவும் குருமங்கள யோகம், குரு சனி பார்வை. நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக பார்ப்போம். உங்களுக்கே நல்லா தெரியும், மீனராசிக்கு அதிபதி ராசியாதிபதி குரு உச்சமடைய போகிறார். மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் இப்பதான் சான்ஸ் மீனராசிக்கு நல்ல பலன் சொல்றதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒண்ணு ராசியில் சனி, அவர் 7.5 சனி. இன்னொன்னு ராசியாதிபதி 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில், அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். ஒரே பந்துல 2 கோல் அடிக்கிற மாதிரி, ஒரே கல்லுல 2 மேங்கோ அடிக்கிற மாதிரி. இந்த பக்கம் 4ஆம் வீட்டுல இருந்து குரு 5ஆம் வீட்டுக்கு இவங்க ராசியாதிபதியே அங்க உச்சம் அடைகிறாரு. ராசியாதிபதி ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்போ அந்த 7.5 சனியோடைய தாக்கம் இவர்களுக்கு நீர்த்து போகும். இது 2மே இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ரொம்ப பசியில இருக்கிற குழந்தைக்கு தான் அந்த சாப்பாட்டினுடைய அருமையோ அந்த பாலோடைய ஒரு தேவையோ தெரியும். அந்த மாதிரி ரொம்பவும் வறுமையிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் துவண்டு போய் திக்கு தெரியாத ஒரு காட்டுல போய் நின்று தவிச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த குரு அதிசாரி பயிற்சி. இதை கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க நிறைய கோல் போட்டுடலாம். இதுக்கு இந்த குருவும் சனியும் மட்டும் காரணம் இல்லை, இதர பிளானட்டரி பொசிஷன்ஸும் இவர்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. நான் என்னென்னங்கிறது வரிசையா சொல்லிடுறேன். இப்போ 2ஆம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது.
பிறகு அந்த செவ்வாய் சொந்த வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு பாகியஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பெறப்போகிறது. இந்த செவ்வாயை என்ன பண்றாரு, உச்ச குரு பார்க்கிறாரு ஆட்சி செவ்வாயை. இது குரு மங்கள யோகமா வருதா? இதே இடத்தை இப்படி எடுத்துக்குவோம். 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதியை பார்ப்பது 2 நிலைகள்லையுமே இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இப்ப 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை மட்டும் பார்க்குதான்னா லாபத்தையும் பார்க்குது, ராசியையும் பார்க்கிறது. அது 5ஆம் வீட்டுல இருந்து. அப்ப 5ஆம் வீடு 9, 10, 11, 1ஆம் வீடு 2ஆம் வீடு, இது எல்லாமே இவர்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ தொழில், பாக்கியம், லாபம், வருமானம், குறிப்பா இடம், பூமி, ரியல் எஸ்டேட், மெடிக்கல், பார்மசூட்டிக்கல், ரப்பர், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பூம். அப்புறம் இந்த கடை வைத்திருப்பவர்கள், ஜுவல்லரி, பல மக்கள் கூடக்கூடிய இடம், உணவகம் நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கிறது. இதெல்லாம் இந்த குரு செவ்வாயை வைத்து வரக்கூடிய சுபயோகங்கள். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சுக்கிரன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டை விட்டு 7ஆம் வீட்டில் நீசம் அடைகிறார். இப்ப இங்க அஷ்டமாதிபதி தானே நீசம் அடைகிறார், அது நல்லது தானே. அப்ப அங்க கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. பொதுவா இந்த சுக்கிரன் நீசம் அடையும் பொழுது நிறைய சேட்டைகள் கட்டாயிடும். தேவையில்லாம லெஃப்ட்ல பாக்குறது, ரைட்ல பாக்குறது, சைட்ல பாக்குறது, இதெல்லாம் இருக்காது. நேர்மையா நியாயமா ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன், கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணிப்பது, டைவர்ஷன் இல்லாமல் மனம் அலைபாயாமல் இருப்பது, இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். இப்போ சுக்கிரன் நீசம்ங்கிறது இங்க கெட்டவன் கெடுகிறான், அஷ்டமாதிபதி பலம் இழக்கிறது. தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து இவங்க வெளியில வரக்கூடிய அமைப்பு. தன்னிலை உணர்தல், தங்களை திருத்தி கொள்ளுதல், ஒரு ஞானம் பெறுதல், இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் புதன் இவர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் அமர்கிறது. புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பாக்கியத்துக்கு வருது. இங்க வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய புதன் பாக்கியத்துக்கு வருது. பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மூலமா ஆதாயம், அவர்களுக்கு தொழில், வருமானம், வேலை வாய்ப்பு, அவர்களுடைய நிலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், அதன் மூலம் இவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். இதே பக்கத்துல 6ஆம் இடத்தில் செவ்வாய், உபஜயஸ்தானங்கள்ல இதே பக்கம் 6ஆம் இடத்தில் கேது, உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். குறிப்பா இந்த மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்க, இந்த ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிப்பவங்க, இந்த புக்ஸ், ஸ்டேஷனரி, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருப்பவங்க எல்லாமே, பேங்கிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல டெவலப்மெண்ட்னா வெறும் பிஸ்னஸ் வால்யூம்ங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல டெக்னாலஜி, இதையெல்லாம் எடுத்து கொண்டு தங்களை மேலும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதையும் தவிர நம்ம பார்த்தோம்னா, இவர்களுக்கு அஷ்டமாத்தில் சூரியன் நீசம், அது 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போறது கூட ஒரு விதத்துல திடீர் ராஜயோகம். இவர்களுக்கு சத்ருஸ்தானாதிபதி பலம் இழக்கிறார். அப்போ இதுவுமே டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படிங்கிற அமைப்புல தான் வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்கு இந்த கிரகங்கள் நிறைய பிளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. அதுவும் இல்லாமல் முதல்ல இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும். அதாவது இவர்களே 5ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டுல 9ஆம் பாவாதிபதி ஆட்சி, மீனராசின்னா 5ஆம் அதிபதி சந்திரன் ராசியில். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பௌர்ணமி திதிகள் வரும் பொழுது குறிப்பா பெண் தெய்வங்கள் வழிபாடு செஞ்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, கொல்லூர் மூகாம்பிகா, எல்லா ஊர்லயுமே பிரதானமான ஒரு அம்மன் கோயிலோ ஒரு அம்பாள் கோயிலோ இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், இந்த மாதிரி பிரதானமான பெண் தெய்வங்களை குறிப்பா பௌர்ணமியில வழிபாடு செய்வது, அதுவும் குலதெய்வ வழிபாடு செய்வது. இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒண்ணு புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில தான் வருவாங்க. ஜென்ம, அணுஜன்ம, திரிஜன்ம நட்சத்திரங்கள்ல
குலதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர்கள் இப்போ செய்வார்கள். அவர்களே குலதெய்வத்தை நோக்கி பயணிப்பார்கள். தெய்வ சக்தி வீட்டுக்குள் இருப்பதை, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள் வருவதை அவர்கள் உணர்வார்கள். இதனால் அவங்க வீட்டுல சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா சாமி. இவர்கள் எதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? இவங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். ராகுவிற்கு குரு பலம் இல்லை. அதனால என்னன்னா, வெளிநாட்டு தொடர்பு, குறிப்பா அங்க போய் முதலீடு செய்வது, அங்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கலான்னு சில நேரத்துல இவங்களுடைய பெற்றோர்களே சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் வயசானவங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த சர்டிபிகேட் ஓகேவா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இல்லைன்னா இவர்களுடைய சகோதரர்களே இவர்களை தூண்டுவார்கள். அதுல டிஃபெக்ட் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். இதுக்கு அதுக்கு தேவையான அங்க படித்த நபர்கள்ட்ட போய் கேட்கறது, இந்த மாதிரி கூகுள் பண்ணி பார்க்கறது புத்திசாலித்தனம். பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பா ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்தால், அதிலும் இந்த பெட்ஸு, டாக்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் ரொம்பவும் கவனமாக இவர்கள் பாதங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப ஹை டோஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ளாமல் தேவையான மெடிசன்ஸை மட்டும் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப்ரூவல் வாங்காமல் சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விடுவார்கள். அதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்கள்ல தங்களை மேலும் மேலும் அதிகம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடம் சயனஸ்தானம். இரவு நேரத்துல போய் ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது, ரொம்பவும் இந்த காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்திலும் கை வைக்காமல் இருப்பது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இந்த எம்எல்ஏ மாதிரி ஒரு விஷயங்களை மாட்டிட்டு யாரையாவது ரெஃபர் பண்ணி பிரச்சனை மாற்றக்கூடாது. ஆமா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். யாரையாவது நம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவார்கள். அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அது ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும். அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயம் இடமாற்றம் இருக்குமா சமயம்? இடமாற்றம் ஏற்படும். அதுலயுமே என்னன்னா, குழந்தைங்களுடைய ஸ்கூலு, படிப்பு, காலேஜ் அதற்கு பெனிஃபிஷியலா தான் இவர்கள் அந்த இடமாற்றத்தை செய்வார்கள். அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்தினுடைய அதிபதி இவர்களுக்கு பாக்கியத்தில் அமர்கிறது. அதன் மூலம் இவர்களுக்கு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும். நிச்சயமா. ஆண்களுக்கு மனைவியை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் பின்னாளில் நீசபங்க ராஜயோகம். ஆனா முதல்லயே பார்த்தோம்னா 7-8 பரிவர்த்தனையாகவும், பிறகு 7ஆம் அதிபதி திரிகோண பலம் அப்படிங்கிறது வருது. அப்போ இவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலமா, அதாவது ஒய்ஃப் மூலமாவோ இல்ல பெண்கள் மூலமாவோ ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. மீனராசி பெண்களாக இருந்தால் கணவனால் ஆதாயம் இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒளிக்கிரகம் சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுது சுக்கிரன் பலம் இழக்கிறது. அதனால என்னன்னா, பவர் டெஸ்டிங் சில பேர் பண்ண வேண்டியது வரும். பவர் வேரியேஷன்ஸ் வரும். இரவு நேரம் ரொம்பவும் குழப்பி கொள்ளாமல் இருந்தால் கண்கள்ல ஒரு தெளிவும் ஒரு பொலிவும் இருக்கும். இல்லைன்னா சில நேரம் காலையில பார்க்கும்போது கண்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ரெட்டா இருக்கும். இதை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா. நிச்சயமா சார், நிச்சயமா. ஒரு செய்ய வேண்டிய வழிபாடு, இவர்கள் வழிபாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி திதிகள்ல பெண் தெய்வங்கள் வழிபாடு, காவல் தெய்வங்கள் வழிபாடு. என்ன ராசியில சனி இருக்கா, அதை திருப்பி கேட்கலாம்னு நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. கருப்புசாமி வழிபாடு. ஆமா, முனுசாமி வழிபாடு, பெரிய கற்பன், சின்ன கற்பன் வழிபாடு, இந்த எல்லை தெய்வங்கள் வழிபாடு, இதெல்லாம் பௌர்ணமி திதிகள்ல பண்ணும் பொழுது பலம் ஜாஸ்தி பெற முடியும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதனால செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல துர்கா வழிபாடு, பைரவர் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு, வைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகள்ல செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மேன்மையையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்ற வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம பலன்களை மேலோட்டமா ஒரு பலனா சொல்லாம ஜோதிட நுணுக்கங்களை எடுத்து சொல்றது என்னன்னா, உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஜோதிடர்கள்ங்கிற ஒரு அமைப்பில் தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்.
எனவே இந்த வீடியோவை நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு உற்சாகம் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இந்த சேனல்ல கொடுக்கத்தான் போறோம். ஸோ கீப் சப்ஸ்கிரைப்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.